என்னுடைய மோகன் ஆதார கார்டை வந்து சீனிவாசன் மாற்றி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து 30,000 ரூபா தான் ஒரு கிட்னி. டோனருக்கு 5 தான் கொடுப்பாரு. பாக்கி எல்லாம் பேப்பர் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு எல்லாம் அவர் தான் எடுத்துக்குவார். ஒரு கிட்னிக்கு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா மிச்சம் ஆகும். போலியான முத்திரைகளை தயாரிச்சிருந்துருக்கு. நிறையா தெரியுங்க, நிறையா 1-2 கிடையாது, நிறையா. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர், தாசில்தார். நீங்க வந்து சொல்ல தாசில்தார் சீலு, விஓஓ சீலு, ஆர்ஐ சீல் எல்லாம் டூப்ளிகேட்டா அடிச்சிருக்காருங்கிறீங்க. அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஏன் தெரிஞ்சுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? நடவடிக்காம அவங்க தான் காசு வாங்கிக்கிறாங்கல்ல, காசு வாங்கிட்டு தானே செஞ்சு தராங்க. நியூஸ் தமிழ் எதிரொலியால் வெளி உலகத்திற்கு அம்பலமான கிட்னி திருட்டு சம்பவத்தில் சில அதிகாரிகளுக்கும் அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருப்பதாக தகவல் கசிந்து கதிகலங்க வைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை குறிவைத்து கிட்னி திருடி விற்கப்படும் சம்பவத்தை முதலில் நியூஸ் தமிழ்தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சுமார் 30 ஆண்டுகளாக பள்ளிப்பாளையம் என்ற ஊருக்கு கிட்னி பாளையம் என பெயர் வைத்து கிட்னி திருடப்பட்டு வந்தது ஆதாரத்துடன் நியூஸ் தமிழில் வெளியான நிலையில் இத்தனை நாளாகியும் கிட்னி திருட்டு புரோக்கர் திமுக பிரமுகர் ஆனந்தை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. ஒரு பக்கம் காவல்துறை விசாரணை, இன்னொரு பக்கம் சுகாதாரத்துறை விசாரணை நடத்தி வந்தாலும் கிட்னி புரோக்கர் ஆனந்த் இன்னும் சிக்காதது சந்தேகத்தை வலுக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் கிட்னி புரோக்கர் ஆனந்த் குறித்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு 30,000 ரூபாய்க்காக கிட்னியை விற்ற மோகன் என்ற முதியவர் நியூஸ் தமிழுக்கு வாக்குமூலம் கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் பல ஆண்டுகளாக கிட்னி விற்பனை தொழிலில் கொடிகட்டி பறந்து வந்திருக்கிறான் புரோக்கர் ஆனந்த். சட்டவிரோத கிட்னி விற்பனைக்காக ஆவண மோசடியிலும் ஈடுபட்டு வந்த புரோக்கர் ஆனந்த் தினக்கூலிக்கு பணம் தருவதாக கூறி ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள். ஒரு இடத்துக்கு முன்பு கௌசல்யா என்ற பெண்மணிக்கு கிட்னி அறுவை சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. என்னுடைய மோகன் ஆதார கார்டை வந்து சீனிவாசன் மாற்றி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி, இப்போ ஆனந்தன் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் ஆதார் கார்டை கேட்கறாரு அப்படின்னா எது மாதிரி கேட்டாரு? செலவு காசு தானே, அதனால் வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறப்ப என் கூட வா, தினக்கூலியாக ஒரு 500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதெல்லாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் ஆதார் தொடங்கி வங்கி கணக்கு விவரம், போலீஸ் கொடுக்கும் சான்றிதழ் வரை அனைத்தும் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த ஆவணங்களை எல்லாம் சொடுக்கு போடும் நொடியிலேயே தயார் செய்துவிடும் அளவுக்கு ஆனந்த் கில்லாடி என சொல்லப்படுகிறது. போலியாக ஆவணங்களை உருவாக்கி மோசடி செய்து வந்த புரோக்கர் ஆனந்த் அந்த மோசடி ஆவணங்களை உருவாக்க கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர், வருவாய் அலுவலர் ஆகிய முக்கிய அதிகாரிகளின் போலி முத்திரைகளை பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதற்காக தனியாக ஒரு ஆபீஸே போட்டு நடத்தி அரசின் முத்திரைகளை போலியாக உருவாக்கி இஷ்டத்திற்கு ஆவண மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமாகி உள்ளது. தாசில்தார்கிட்ட கையெழுத்து, அதாவது பேஷண்ட்டுக்கும் டோனருக்கும் என்ன உறவு, இந்த லோக்கலில் உள்ள மணியக்கார், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார் 3 பேர் விசாரணை செய்து அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில், அவங்க வசிக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் சர்டிஃபிகேட், குற்ற வழக்கு இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட சான்றெல்லாம் கேட்பாங்க. இது மாதிரி போலியான முத்திரைகளை தயாரிச்சிருந்துருக்கு. நிறையா தெரியுங்க, நிறையா 1-2 கிடையாது, நிறையா. அது கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார், இது மாதிரி. இது எல்லா சீல் கட்டையும் அவரே போலியை தயாரிச்சிருக்கிறாரு. அவர் தயாரிக்க மாட்டாருங்க, அவருக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒருத்தர், அவங்கள வச்சு தேவைக்கேற்ப பண்ணிட்டு அழிச்சிருவாங்க. அப்புறம் மொத்தமாக 20 லட்சம் 30 லட்சம் என பேரம் பேசும் புரோக்கர் ஆனந்த் கிட்னியை விற்பனை செய்யும் அப்பாவிகளுக்கு வெறும் 5 லட்சத்தை கொடுத்து சரிகட்டி விடுகிறாராம். இன்னொரு பக்கம் ஆனந்துக்கு கிடைக்கும் பணம் சில அதிகாரிகளுக்கும் கையூட்டாக கைமாறுவதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது.
அதாவது இரத்த சொந்தம் மட்டுமே கிட்னி தானம் கொடுக்க முடியும் என்ற நிலையில் கிட்னி கொடுக்க வருபவர்களை சொந்த பந்தம் போல சித்தரிக்க அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து கவனித்து கிட்னி விற்பனை தொழிலில் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு ராஜ்யத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். டோனருக்கு 5 தான் கொடுப்பாரு. பாக்கி எல்லாம் பேப்பர் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு எல்லாம் அவர் தான் எடுத்துக்குவார். ஒரு கிட்னிக்கு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா மிச்சம் ஆகும். சரி, நீங்க கிட்னிக்கு கொடுத்துருக்கீங்களா? நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அவர் கொடுத்தா அப்போ வந்து 30,000 ரூபா தான் ஒரு கிட்னிக்கு. நீங்க எங்க கொடுத்தீங்க கிட்னியை? ராமகிருஷ்ணா மருத்துவமனை. சரி, அங்கெல்லாம் அந்த கமிட்டி அதெல்லாம் அப்பயும் இருந்துச்சுங்க. இவ்வளோ இதெல்லாம் கிடையாது, சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. ரேஷன் கார்டு மட்டும் தான் போகணும். சட்டவிரோத கிட்னி விற்பனைக்கு புரோக்கரின் ஆவண மோசடிக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் யார் யார் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை தீவிரமாகி உள்ளது. யாருமே கேள்வி கேட்காத அளவுக்கு பணத்தை கொடுத்து வாயை அடைத்துவிடும் ஆனந்தின் அராஜகம் காரணமாக அந்த பகுதிகளில் பல பேர் ஒற்றை கிட்னியுடன் வாழும் நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. கந்துவட்டி கொடுமையால் மானம் போய்விடுமோ என்ற பயத்தில் கிட்னியை விற்பனை செய்த மற்றொரு கூலி தொழிலாளியின் வாக்குமூலமும் வெளியாகி அதிர்ச்சியின் உச்சமாக உள்ளது. எனக்கு வந்து 5 லட்சம். 5 லட்சம் ரூபாய். அது எங்க வச்சு ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்தாங்க? ஆமாங்க, ஹாஸ்பிட்டல் அங்கே மேலே ரூம்னா தனி ரூமு? ஆமாம், தனி ரூம். அங்கே சாப்பாடு ரூமு எல்லாமே ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 1000 ரூபாய். அந்த ரூமில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க பணம்? 5 லட்சம். 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. புரோக்கர் ஆனந்தை போலீஸ் தேடி வருவது தெரிந்ததுமே அவனுடன் டீலிங்கில் இருந்த சில அதிகாரிகளின் வயிற்றில் புளியை கரைக்க தொடங்கி இருக்கிறதாம். ஆனந்தை கைது செய்து விசாரிக்கும் போது அவனது ஆவண மோசடிக்கு உடந்தையாக இருந்து கண் எதிரே நடந்த கிட்னி விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருந்த அதிகாரிகளும் வெளிச்சத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. கொள்ளை கும்பலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அதிகாரிகளும் நோட்டுக்கு விலை போய் கண்ணை மூடிக்கொண்டு மௌனம் காத்தது விமர்சனத்திற்குள்ளாகி வருகிறது.